ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். முயற்சித்தால் வாழ்வில் பிரகாசிக்கலாம், நாமும் முழுமதியாக. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக மீடியா ஏர் ஃப்ரையர் வாங்கியாச்சு. இந்த மீடியா ஏர் ஃப்ரையர் பார்த்திங்கன்னா 7 லிட்டர் கெப்பாசிட்டி. இதில் 1800 வாட்ஸ் மேக்ஸிமம். ஏர் ஃப்ரையரில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டு ரொம்பவுமே கம்மி ஆயிலில், லைக் 1 ஸ்பூன் ஆயிலில் இல்லை வித்தவுட் ஆயிலில் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி நம்மளால் சாப்பிட முடியுது. நிறைய நாள் யோசித்து பார்த்து அதுக்கப்புறம் தான் நாங்களும் இந்த ஏர் ஃப்ரையரை இப்போ வாங்கியிருக்கோம். இந்த ஏர் ஃப்ரையரில் பார்த்திங்கன்னா ஃபுட்டெல்லாம் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கிது. மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மீடியா ஏர் ஃப்ரையர் பார்த்திங்கன்னா 360 டிகிரி ஹீட்டு நம்மளுக்கு சுற்றிலையும் நல்லா ஹீட்டு. ஸோ சீக்கிரமே குக் ஆகிடுது. நான்வெஜ், வெஜிடேரியன் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஏர் ஃப்ரையரில் பார்த்திங்கன்னா கேக் கூட நம்ம பேக் பண்ணிக்கலாம். சிக்கன்லாம் பார்த்திங்கன்னா ஆயிலே இல்லாமல் வச்சா கூட அவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக நம்மளுக்கு சிக்கன் குக் பண்ணி தருது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த ஏர் ஃப்ரையர் ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ஏர் ஃப்ரையரில் குக் பண்ணுறதுமே நம்ம அடிக்கடி சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம மந்த்லி ஒன்ஸ், மந்த்லி ட்வைஸ் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் டிக்கா எப்படி பண்ண போகிறோம், ஒரே 1 ஸ்பூன் ஆயிலில் யூஸ் பண்ணி சிக்கன் டிக்கா எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சிக்கன் டிக்காவை மீடியா ஏர் ஃப்ரையரில் எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ண சிக்கன் பீசஸ்ஸு நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா பேஸ்ட்டு, கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் தயிர் ஒரு 2 ஸ்பூனு, ஹர்ப்ஸ் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ரோஸ்மெரி, அந்த மாதிரி ஆரிகானோ, தைம், அந்த மாதிரி ஹர்ப்ஸ் எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் ரோஸ்மெரியும் ஆரிகானோவும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 லெமன் ஜூஸ் அதில் ஸ்குவீஷ் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் மெல்டட் பட்டர் 1 ஸ்பூன், இது தேவைன்னா போட்டுக்கோங்க, ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆயில், இதெல்லாம் போட்டு நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி மூடி ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிடுங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏர் ஃப்ரையரில் இப்போ வைக்க போகிறோம். ஏர் ஃப்ரையர் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பிளேட்டில் மேலே ஒவ்வொரு சிக்கனாக நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிடணும். சிக்கன் வச்சதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேலே ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரே மூலமாக லைட்டாக மேலே ஒரு 2 ஸ்ப்ரே ஆயில் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏர் ஃப்ரையரில் செட் பண்ணிவிட்டு, மீடியா ஏர் ஃப்ரையரில் நம்மளுக்கு டிஜிட்டல் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே டச் ஸ்க்ரீன் தான். நம்மளுக்கு டச் ஸ்க்ரீனில் நம்ம பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, ஃபிஷ்ஷு, சிக்கனு, ப்ரெட்டு, அதாவது கேக்கு, அப்புறம் வெஜிடபிள்ஸ்னு நம்மளுக்கு எல்லாமே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சிக்கன் வைக்கிறதுனால நான் இப்போ சிக்கன் ஆப்ஷன் எடுத்து 180 டிகிரியில் நான் வைக்கிறேன். 180 டிகிரியில் 30 மினிட்ஸ் வைக்கிறேன்.
மீடியா ஏர் ஃப்ரையரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லைட் ஆப்ஷன் இருக்குது. இந்த லைட்டை நம்ம டச் பண்ணோம்னா ஒரு 1 மினிட்டுக்கு நம்மளுக்கு லைட் கண்டினியூஸாக இருக்கும். ஸோ உள்ள ஃபுட்டு எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் அது ஒரு ஆப்ஷன் இருக்குது நம்மளுக்கு. அது மாதிரி சிக்கன்லலாம் நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்னென்னா 30 மினிட்ஸ்னால் 30 மினிட்ஸை அது டிவைட் பண்ணிவிடும். டிவைட் பண்ணி இப்போ 15 மினிட்ஸில் நம்மளுக்கு வந்து 2 போர்ஷனாக டிவைட் பண்ணிவிடும். 15 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணி ஃபுட்டு டர்ன் த ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு வரும் நம்மளுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஓப்பன் பண்ணி இந்த சைடில் இருக்கிறத அந்த சைடு திருப்பி விட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல கிறிஸ்பியாக 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ 1 சைடு குக் ஆகிருக்கு. ஸோ எல்லாத்தையும் இப்போ நம்ம இந்த மாதிரி டர்ன் பண்ணி விடணும். டர்ன் பண்ணி திருப்பி நம்ம போட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பாஸ் பட்டனை வந்து நம்ம இப்போ ப்ளே பண்ணி விடணும். திருப்பி நம்ம பட்டனை ஆன் பண்ணதுக்கப்புறம் அது குக் பண்ண ஆரம்பிச்சிடும். பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம எங்கேயுமே நம்ம எந்த ஆயிலும் சேர்க்கல, ஃபஸ்ட்டு சேர்த்தது தான். அதுக்கப்புறம் இப்போ எண்ட் ஆகிடுச்சு. எண்டானே நம்மளுக்கு ஒரு பீப் சவுண்டு வந்துடும். அப்புறம் ஒரு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக நம்மளுக்கு வந்திருக்கு. வித்தவுட் நம்ம ஆயில் டீப் ஃப்ரை பண்ணாமையே நம்மளுக்கு இவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு. வெறும் 1 ஸ்பூன் ஆயில் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுலேயே நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். நல்ல மேலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா வெந்து சூப்பராக வந்துடுச்சு. நல்ல ஒரு அதோட ஸ்மெல்லும் நம்மளுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் வந்துருந்தது. நல்ல ஹீட் இருக்கும். அதனால வந்து நம்ம இந்த இது யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எடுக்க முடியும். கையில் டைரெக்டாக நம்ம தொட்டோம்னா ரொம்ப சூடு இருக்கும். பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நான் உங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நல்ல சூடு. ஸோ இப்போ நல்லா மேலே பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். உள்ளே பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும். சூப்பராக குக் பண்ணிடுச்சு இல்லையா? ஏர் ஃப்ரையர் மூலமாக நம்ம வந்து ஆயில் இல்லாமல் குக் பண்ணுறது, அடுத்தது நம்மளோட லாங் ஸ்டாண்டிங்கையும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். நம்ம பாட்டுக்கு அதில் போட்டு விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏர் ஃப்ரையர் யூஸ்ஃபுல்லாக இருக்கா, எப்படி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் என்னென்ன ரெசிபீஸ் நீங்கள் ஏர் ஃப்ரையரில் குக் பண்ணுறது வேணும்னு சொல்லுங்கள். அதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அது மாதிரி இந்த ஏர் ஃப்ரை பற்றின நிறைய டவுட் எனக்கும் இருந்துச்சு வாங்குறதுக்கு முன்னாடி. நான் ஒரு நிறைய வீடியோஸ் பார்த்தேன். அதில் எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச வீடியோ, ஒரு நல்ல நம்மளுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் டாக்டர். அந்த வீடியோவோட லிங்க் உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துங்கள், வளர்கிறோம் முழுமதியாக. நன்றி, வணக்கம், பாய்.